நகர்தனிலே மஸ்ஜிது நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள். பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள் பண்புடன் தோழர்கள் மத்தியிலே. உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மி நபி நீதி மறையின் திருவுருவாய் நிதம் வாழ்ந்த தூதர் சொன்னார். இறுதி நாள் நெருங்கி வருகிறது, இறைவன் அழைப்பும் தெரிகிறது. கருணை இறைவன் சொல் கேட்டு கடமையை செய்ததில் குறையுள்ளதோ? யாருக்கும் தவறுகள் செய்தேனோ, எவருக்கும் துன்பம் தந்தேனோ? கூறுங்கள் அன்பு தோழர்களே, குறைகள் இருந்தால் கூறுங்கள். எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்வு ஏதும் செய்தேனோ, தப்பாது இங்கே சொல்லிடுவீர், தயங்காமல் அதனை ஏற்றிடுவீர். அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது, அங்கமெல்லாம் நடுங்கியே. நீதி தவறாத நாயகமே, தாங்கள் நன்மையின்றி தீமை செய்ததில்லை. அப்போது ஒருவர் எழுந்து நின்றார், அவர்தான் முக்காஷாயன் தோழர். ஒப்பில்லாத இறை தூதே, ஓர் குறை எனக்கு உண்டு என்றார். சொன்னதும் சஹாபா பெருமக்கள் சினத்தால் துடித்து எழுந்தார்கள். அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார். உத்தம நபியே இரசூலே, ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்தமகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழற்றி ஒட்டகையை சட்டன தாங்கள் அடித்தீர்கள். ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது. அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன். எதிலும் நீதி தவறாத இரசூல் நபி அதை ஏற்றார்கள். உண்மை உரைத்தீர் என் தோழரே, உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள். இசைவாய் அங்கே நின்றார்கள். என்னை அடித்த சாட்டை இங்கே இல்லை, தங்களின் வீட்டில் உண்டு. எண்ணம் நிறைவேற வேண்டும், அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள். இனிய பிலாலே ஏகிடுவீர், எடுத்து வாரும் சாட்டைதனை. கண்ணீரோடு பிலால் விரைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கு. அங்கே அன்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் பாங்காய் மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார். பாசம் மிகுந்த அன்பர் பிலால் அறிவுடன் பாத்திமா எதிர் நின்று நேசம் தவழ்ந்திடும் சபைதனிலே நடந்ததை நயமுடன் எடுத்துரைத்தார். செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது. தூய என் தந்தை உடல் நலமில்லை, தண்டனை எப்படி தாங்கிடுவார் என்றே புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றே சொல்லும் காஷாவிடம் நானே அடியை ஏற்றிடுவேன். அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள். பெருமை நிறைந்த பாட்டனாருக்கு
பதிலாயங்களை அடிக்கட்டுமே. துயரம் மேலிட சாட்டைதனை துரிதமுடன் பிலால் எடுத்துச் சென்றார். பயமில்லாத உகாஷாவிடம் பெருமாநபிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார், சட்டையில்லாது நான் இருந்தேன், சிம்மலே தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு தாவி அணைத்தார்